கோவத்துல சில பேர் அவங்க என்ன சொன்னாங்க, விஜய் ரசிகர்கள் சொல்ல, சில விஜய் ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க தவிர விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா அவங்க சொல்லல. அண்ட் சமீபத்துல சுதா கோங்கரா மேமோட இன்டர்வியூ கூட பார்க்கும்போது பராசக்தி ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஒரு சில படம் நேரத்தில் நல்லா போகாத ஒரு காரணமா விஜய் அவர்களோட ரசிகர்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். அவர் அந்த மாதிரி டைரக்டா சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கோவம் எதுவும் இருக்கு, நான் வந்து இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற கோவத்துல சில பேர் அவங்க என்ன சொன்னாங்க, விஜய் ரசிகர்கள் சொல்ல, சில விஜய் ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க தவிர விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா அவங்க சொல்லல. இங்க என்னன்னா, அவங்க ஒத்த ரெண்டு பேரும் சொன்னாலும் அது வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்குது, ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடுறாங்க. அதுதான் பிரச்சனை ஆகுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சில விஜய் ரசிகர்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து பண்றாங்கன்னா விஜய் ரசிகர்களை சொல்லிட்டாங்க, விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவங்கள போட்டு தாக்குறதும் எனக்கு சுத்தமா இது புரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோம். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் தளபதி விஜய் மேல இவ்வளவு தூரம் அரசியல் இதெல்லாம் பண்றாங்க சொல்றேன். அட் சேம் டைம் நான் என்ன சொல்றேன், சில பேர் சேர்ந்துக்கிட்டு இப்போ சிவகார்த்திகேயனை தாக்குறது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். அந்த சில பேர் இருந்தாலும் ஒட்டுமொத்த தளபதி விஜய் ரசிகர்கள் கிடையாது. அது 1-2 பேர் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஏன் பரப்புறீங்கன்னு சொன்னா, அது மொத்த ரசிகர்களை நான் எதிராக சொல்லலை. யார் அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் சொல்றேன். 1-2 பேர் யார் சொல்றாங்களோ அதுதான் அவங்க சொன்னாங்க. சுதா கோங்கரா என்ன சொன்னாங்க, எதுக்கு இப்படி 1-2 ரசிகர்கள் இப்படி எல்லாம் இறங்கி ஒரு அதாவது இந்த லெவல்ல இறங்கி மட்டமா பேசுறது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க 1-2 ரசிகர்கள் சொன்னா, ஒட்டுமொத்த ரசிகர்களை சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வரிச்சு கட்டிக்கிட்டு எல்லாரையும் அவங்கள டார்கெட் பண்றதும் நெகட்டிவிட்டி பரப்புறதும் உண்மையிலே என்னால் ஏற்றுக்க முடியல. காரணம் என்ன, இன்னைக்கு பல பேர் என்கிட்ட சொல்லிட்டு வர்றது என்னன்னா, சோஷியல் மீடியா இஸ் பிகம் சூப்பர் டாக்ஸிக். முன்னாடி ஒரு டாக்ஸிக்காக இருந்ததுன்னா இப்போ சூப்பர் டாக்ஸிக்காக மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒருமித்த கருத்து இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களை ஒட்டுமொத்தமாக செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பக்கமே வானா, இந்த சோஷியல் மீடியா பக்கமே வானான்னு பயப்படுற மாதிரி பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப வரியாக இருக்குது. அப்போது ஐடி விங்கு ஒரு ஃபேனட்டிக் குரூப்பு, இது வேற வேலையே இல்லாமல் இதே திருப்பி கமெண்ட் பண்ணிக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நான் ஒரி பண்ணுறதே வேற வேலையே இல்லையாப்பா, சம்பாதிக்கிறது எப்படி, வாழ்க்கையில் எப்படி சம்பாதிக்க போகிற, இதே வேலை பண்ணிட்டு இருப்பியா, ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பியா வாழ்க்கை ஃபுல்லாக, வேலையை பாரு, அடுத்த கட்டம் வேலையை பாரு, உன் வேலையை பாரு, என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நான் என் வேலை இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை, ஏதோ ஒரு நடுவில் டைம் கிடைச்சா நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். நீ உட்காந்துட்டு இதே ட்ரோல் பண்ணிட்டே உட்காந்துருக்க, இதை விட்டுட்டு போயிட்டே இரு. இதில் ட்ரோல் பண்ணதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நடிகரையோ இல்லை ஒரு இயக்குனரையோ இல்லை நான் சொன்ன ஒரு கருத்துக்காக என்ன ட்ரோல் பண்ணதா உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், ஏற்றுக்காத உங்க விருப்பம். ஏற்றுக்காத நீ ஒரு இன்டர்வியூ கொடு, நீ ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண, எதுக்கு ட்ரோல் பண்ணுற? நான் தான் சொல்வேன், உனக்கு இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்றுக்கலையா, ஒரு படம் பிடிக்கலையா, நீ ட்வீட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதோட போயிட்டே இரு, கடந்து போயிட்டே இரு. அதை விட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன், நான் உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் இதே பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரி சூப்பர் டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு. கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.